ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுரை வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சூப்பரான நாட்டுக்கோழி சூப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. நல்லெண்ணெய் தான் இந்த சூப்புக்கு தேவை. நல்லெண்ணெய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி அப்படின்னாலே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இந்த சூப் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. தக்காளி ஒரே ஒரு பிக் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிப்புத்தன்மை உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்து கூட சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கறி இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நாங்கள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்கும் கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கறி தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. இப்போ அது வதங்கிட்டு இருக்கட்டும். சிம்மில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். இதோட ஒரே ஒரு வரமிளகா, காரத்துக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும், அது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து இப்போ மொத்தமாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. வதங்கிட்டுருக்க கறியில் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். பார்க்கும்போதே ஒரு கலர்ஃபுல்லான கிரேவியாக மாறிடுச்சு. மஞ்சத்தூள், தக்காளி, நாம் இப்போ அரைச்ச அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு பிரட்டி விட்டுற வேண்டியதான். பாருங்கள், அந்த நல்லெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கே நல்லா தெரியுது. இந்த சூப் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாமளும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது மிக்சியை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே அதில் ஊற்றிட்டேன். ஒரு 4 டம்ளர் அளவு கிடைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி எங்களுக்கு நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய கறிக்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அதை பொறுத்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி 4 விசில் விட்டுட்டேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு விசில் ஆஃப் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அது அப்படியே அந்த வெங்காயம் தக்காளியோட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதில் தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு, மறுபடியும் காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் கொஞ்சம் சேர்த்துட்டு மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சூப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீடு தேடி வரும். Happy cooking with home cooking. Thank you for watching. Bye bye.